அல் ஜசீரா வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில இன்று மாலை 7 மணிக்கு இறுதியாக வந்த செய்தியில 359 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை அனர்த்தத்தால 1400 பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டாலும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக சொல்றாங்க. அதோடு மட்டுமில்லாமல் 359 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டாலும் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை இன்னும் சரியாக கணிக்கப்படல அப்படின்ற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. மீட்கப்பட்ட உடலங்களின் அடிப்படையில தான் இந்த தரவுகளை இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய நாள்ல இடம்பெற்ற இந்த இயற்கை அனர்த்தமானது நேபாளத்தினுடைய திபெத், அதாவது சீனாவுக்கும் நேபாளத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதேசமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு காரணம் என்ன என்பது தொடர்பான முதல் கட்ட ஆய்வுகள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. சர்வதேச பல நிறுவனங்கள் தொடர்பான ஆய்வுகளை சர்வதேச ஊடகங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுல சொல்லப்பட்ட விஷயம், இது மிகப்பெரிய ஒரு அளவான பனிப்பாறை உருகி அல்லது பனிப்பாறை உடைந்து ஆற்றில் விழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான பனிப்பாறை கற்கள் விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த இயற்கை அனர்த்தம், இந்த வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு இதெல்லாமே ஒரே நேரத்தில் ஏற்பட்டிருப்பதாகத்தான் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான எச்சரிக்கைகள், இந்த பிரதேசத்தில் இயற்கை அனர்த்தங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நேபாளத்தை பொறுத்தவரையில் அதனை தடுப்பதற்கோ அல்லது அதற்கு முன் ஏற்பாடுகள் செய்வதற்கான வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் மக்கள் பல இடங்கள்ல இந்த மாதிரியான பனி பாறைகளுடைய சரிவுகள், பனிப்பாறை உடைவு, இதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், இதனால மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற பலதரப்பட்ட முன்னெச்சரிக்கைகள் கடந்த நாட்கள்ல நேபாளத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில், அதாவது இந்த வருஷத்திலேயே அதிகளவான மண் சரிவுகளும் இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்குகளும் திடீரென ஏற்பட்ட சம்பவங்களும் நேபாளத்துல பதிவாகி இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த நாட்கள்ல நேபாளத்துல பதிவாகி கொண்டிருக்கிறது. அதோட ஹிமாலயா பிரதேசத்துல இன்றைய நாளில் இதே மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கின்ற மக்கள் மிக அவதானத்தோடு செயற்பட வேண்டும். இந்த மாதிரியான பள்ளத்தாக்கு உள்ள இடங்கள், பனி பாறைகள் இருக்கின்ற பிரதேசங்கள், இந்த மாதிரியான பிரதேசங்களுக்கான பயணங்கள் மூலமா அவதானத்தை செலுத்துமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சீனாவுடைய வான்படை இந்த மண் சரிவு அல்லது இந்த பனிப்பாறைகள் உடைந்து விழுந்த பிரதேசங்கள்ல ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. விமானங்கள் மூலமாக இது தொடர்பான காணொளிகளும் இன்றைய நாள்ல பரவலா சர்வதேச ஊடகங்கள்ல பதிவாகி இருக்கிறது. இன்னும் அந்த பிரதேசங்கள்ல இந்த பனிப்பாறைகள் உருகுகின்ற காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய ஊடகங்கள்ல. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள்ல இந்த நேபாளத்தினுடைய இயற்கை அனர்த்தம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 644 சுற்றுலா பயணிகள் இதுல காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் இதுல அதிகமாக காணாமல் போயிருக்காங்கன்ற தகவல்களும் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. இலங்கை தொடர்பாக அல்லது இலங்கையிலிருந்து சென்ற சுற்றுலா பயணிகள் தொடர்பாக இதுவரையில எந்த விதமான தகவல்களோ அல்லது அனர்த்தத்தில் சிக்கியது தொடர்பான எந்த அறிவித்தல்களோ அல்லது எந்த தரவுகளும் இதுவரையில வெளியாகல. ஆனாலும் இலங்கையினுடைய தூதரகம் ஒரு தொலைபேசி இலக்கம் மூலமா நேபாளத்துல இலங்கையர்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டதா அல்லது அது தொடர்பான சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராய்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு அது தொடர்பான தகவல்களை வழங்குறதுக்காக இலங்கையினுடைய தூதரகம் ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட இலங்கையிலையும் அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை இப்பொழுது நேபாளத்தினுடைய மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்கான ஆயத்த நிலைகளை செய்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அதோட இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் இப்பொழுது மீட்பு பணிகளுக்கான நடவடிக்கைகளையும் நேபாளத்திற்கு செய்து கொண்டிருக்காங்க. நேபாளத்தினுடைய தற்போதைய நிலவரத்தின்படி இந்த பிரதேசத்தில் இப்பொழுது சுமூகமான நிலை இருந்தாலும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. தரை வழியாக மீட்பு நடவடிக்கைகள் மிக பெரிய அளவான ஒரு சிரமத்தையும் அது சவாலையும் கொண்டிருப்பதால விமானங்கள் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமான மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா இறுதியாக வெளியிட்ட தரவுகள் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதோட நேபாளத்தினுடைய இணையதளம், உத்தியோகபூர்வமான இணையதளம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் இங்கு மக்கள் குடியிருப்புகள், குறிப்பாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான வீடுகள் முற்றுமுழுதாக காணாமல் போயிருக்கிறது. இருந்த இடமே இல்லாமல்
போயிருப்பதாக அவங்களுடைய செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் சேத விவரம், எத்தனை வீடுகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதால உயிரிழந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக 1400 முதல் 1500 வரை உள்ள மக்கள் காணாமல் போயிருப்பதாக முதல் கட்ட ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கிறது. மீட்பு பணி முடியும் பொழுதுதான் இது தொடர்பான முழுமையான தகவல்களை வெளியிட முடியும் என நேபாள் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இலங்கையினுடைய காலநிலை தொடர்பாக கடந்த நாட்கள்ல பெரிய அளவான அவதானம் செலுத்தப்படுகின்றது. பல இடங்கள்ல, குறிப்பா 7 மாவட்டங்களுக்கு பெரிய அளவான வெப்ப நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. 80,000க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக இதுல பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போற செப்டம்பர் மாதத்துல பல இடங்கள்ல இலங்கையில இதுவரையில பதிவாகாத அதிகூடிய வெப்பநிலை பதிவாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லப்போனால் 40 பாகை செல்சியஸை தாண்டிய சில இடங்களும் பதிவாகி இருக்கிறது. வரப்போற செப்டம்பர் மாதத்துல 40 பாகை செல்சியஸை தாண்டக்கூடிய பல பிரதேசங்கள் நாட்டுல பதிவாகும். குறிப்பா வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்கள்ல இந்த வெப்பநிலை பதிவாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில பதிவான வெப்பநிலை 40 முதல் 41 பாகை செல்சியஸ் கடந்த 1983ஆம் ஆண்டு காலப்பகுதியில பதிவாகி இருந்தது. அதுக்கு பிறகு 40 பாகை செல்சியஸ் தாண்டினது என்பது மிக மிக குறைவு. இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. அண்மையில பொத்துவில் பிரதேசத்துல இது தொடர்பான ஒரு பதிவு நடந்திருக்கிறது 40 பாகைக்கு. இதைவிட அதிகமான வெப்பநிலை இதுவரையில இலங்கை வரலாற்றுல பதிவாகாத அதிகூடிய வெப்பநிலை வரப்போற செப்டம்பர் மாதத்துல பதிவாகலாம் சொல்லி இப்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில அதிகமான இளைஞர்கள், யுவதிகள் மன அழுத்தத்தாலும் மன நோயாலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுல அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் போதைப்பொருள் பாவனை. போதைப்பொருள் பாவனையால 80% இளைஞர்கள் மன அழுத்தத்துக்குள் உள்ளாகி இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய தொடர்ந்து திணைக்களம் ஒரு சுற்று நிறுவத்தை வெளியிட்டிருக்காங்க. என்னத்துக்காகன்னு சொன்னா 2 முக்கியமான விஷயங்களுக்காக. ஒன்று, பணி நேரத்துல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறது அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கவனக்குறைவு, நிறைய வேலை சிக்கல்கள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துறதுக்காகவும், அதோடு மட்டுமில்லாமல் பணி நேரத்துல அதாவது தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் அல்லது தொடர்ந்து திணைக்களத்தில் இருக்கின்ற பணியாளர்கள் அங்க இருக்கின்ற விஷயங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறது, இது சமூகத்தின் மத்தியில ஒரு நம்பிக்கை தன்மையை இழக்க செய்கின்ற செயலாக சில பதிவுகள் மூலமாக இந்த மாதிரி வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சுற்று நிறுவனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இதை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும், ஏதாவது திணைக்களம் தொடர்பாகவோ அல்லது தொடர்ந்து திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலோ இல்ல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பது என்பது எல்லாராலும் முடியாத ஒன்று. அதை என்னத்தை கொண்டு வரணும், எது தொடர்பாக கருத்து வெளியிடணும் என்பது தொடர்பாக சில அதிகாரிகளுக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் ஊழியர்கள் அல்லது பணியாளர்கள் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவது பயணிகள் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைத்தன்மையையும் சில தவறான கருத்துக்களையும் வெளியில கொண்டு போற மாதிரி இருக்கு. எனவே இதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சுற்று நிறுவனத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பா பணி நேரங்கள்ல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதையும் கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தொடர்ந்து திணைக்களத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா அரசு திணைக்களத்துக்கும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? அதோட இன்றைய நாள்ல முடிவுக்குள் வந்திருக்கிறது இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி. 2வது டெஸ்ட் போட்டி SS மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியானது வெற்றி தோல்வியற்ற முறையில இந்த போட்டி நிறைவுக்குள் வந்திருக்கிறது. காலியில் நடந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டி SSல 2வது போட்டி நடந்தது. இன்றைய நாள்ல நிறைவுக்குள் வந்திருக்கு வெற்றி தோல்வியற்ற முறையில். எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.